ஸோ ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டு இன்ஃபர்மேட்டிவான விஷயம், அதுக்கப்புறமா ஒரு ஃபைனலான பிக் கொஷின். அது உங்களுக்காக தான், ஆடியன்ஸ் உங்களுக்காக தான் அந்த கொஷினை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல் HTK@FunWithSiblings சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பெல் பட்டன்லேயும் ஆல் வச்சுக்கோங்க. நம்ம இது மாதிரி வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்மளாம் யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. ஸ்கூலெல்லாம் யார் கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருப்போம். ஸ்கூலை கண்டுபிடிச்சவர்னு சொல்ல முடியாது, டிஸ்கவர் பண்ணவர் எஜுகேஷன் செக்ரட்டரியான ஹாரஸ் மேன். அவர் வந்து 1976 பிறந்து ஒரு 18 இயர்ஸ் இருக்கும். அப்போ தான் ஸ்கூலை கண்டுபிடிச்சிருக்காரு. அதே நேரத்தில் எஜுகேஷன் செக்ரட்டரியாகவும் இருந்திருக்காரு. இப்போ அடுத்த ஃபேக்ட் வந்து எக்ஸாம்ஸே இல்லாத ஒரு நாடு. மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எக்ஸாம்ஸ் எதனால வைக்கலன்னா, அந்த நாட்டில் வந்து குழந்தைங்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டியை குறைவுபடுத்துறதுக்காக அவங்க எக்ஸாம்ஸ் டெஸ்ட்டு எதுவுமே வைக்காமல் 16 இயர்ஸ் வரையும் ஸ்டூடெண்ட்ஸை ஃப்ரீடமாக இருக்க வச்சுட்டு 16 இயர்ஸ்க்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட்டு கொண்டு வந்து அவங்க நம்பர் 1 எஜுகேட்டட் கண்ட்ரியாக இந்த வேர்ல்டில் இருக்காங்க. அது எப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். நான் கரெக்டான ஆன்சரை பின் பண்ணி வைப்பேன். ஸோ இப்போ எல்லாருமே வெயிட் பண்ணுற ஒரு மொமெண்ட் தான் ஃபைனல். உங்களுக்குலாம் இருக்கிற கொஸ்டின் வந்து கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் வாட்டர், அதாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார்முலா ஆஃப் வாட்டர்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதில் கரெக்டான ஆன்சரை யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைப்பேன். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.